வெல்கம் விவர்ஸ். நம்ம இந்த பேஸ்கெட்டோட பார்ட் 4 பார்க்க போகிறோம். பார்ட் 3 வரைக்கும் நம்ம இந்த பேஸ்கெட் கட் ஒயர் எத்தனை போடணும், எத்தனை பேஸ் போடணும், எந்த ஒயர் எவ்வளோ மெஷர்மெண்ட் கட் பண்ணணும், எத்தனை கட் ஒயர் கட் பண்ணணும், எந்த ரேஷியோவில் போடணும் அப்படின்றதெல்லாம் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். இந்த வீடியோவில் 3 பார்ட்டாக சொல்லியிருந்தோம். இப்போ பார்ட் 4 நம்ம பார்க்குறோம். பார்ட் 3ல் இந்த டபிள்யூ ஷேப்பை எப்படி கொண்டு வரணும் அப்படின்றத சொல்லி இந்த க்ரீன் கலர் ஒயரை அப்படியே கிராஸ் நாட்டாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்படி மாற்றும் போது நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு ஹார்ட் ஷேப் கிடச்சிருக்கும் பாருங்கள். இப்படி வந்து இந்த டபிள்யூ ஷேப்பு பாட்டத்துலேயும் இங்கே வந்து ஹார்ட் ஷேப்பில் பார்த்தோம்னா கிடைக்கும். இந்த க்ரீன் கலர் ஃபுல்லாகவே போட்டுட்டோம். நம்ம க்ரீன் கலர் எத்தனை லைன் போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 லைன். அதாவது இந்த நம்ம பிரித்தோம் இல்லைங்களா, 10 11 20 21 30 31 அப்படி பிரித்தோம். அதிலேருந்து பார்த்தோம்னா அந்த பிரித்த ரெண்டு நாட்லேருந்து ஒரு ஒயரை கிராஸ் நாட்டாக மாற்றணும். அந்த நாட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம 19 லைன் போட்டிருப்போம். இந்த பேஸ்கெட்டு ரொம்ப அழகாகவே வந்திருக்கு. இது வரைக்குமே நம்மளுக்கு நல்ல ஷேப் வந்து நல்லா வந்தது. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த சைட் வாலில் நம்ம வந்து 18 லைன் போட்டோம். அதை வந்து 2 ஒயராக ஜாயின் பண்ணி 9 நாட்டு கிடச்சிது. 16 லைன் பேஸ் போட்டோம். 16 லைனில் 1 2 3 4 5 6 7 8 16 லைன் போட்டோம். அந்த 16 லைன்லேருந்து 16 நாட்டிலேருந்து போகிற ஒரு ஒயரையும் எடுத்து போடும்போது 2 நாட்டுல இருக்கிற ஒயரை எடுத்து ஒரு நாட்டாக மாற்றும் போது கிராஸ் நாட்டாக மாற்றணும். அப்படி மாற்றும்போது நம்மளுக்கு 8 நாட்டு கிடச்சிது. அந்த 8 நாட்டிலேருந்து போகிற லெஃப்டில் போகிற ஒயரை லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வந்தோம். ரைட்டில் போகிற ஒயரை ரைட் சைடு கொண்டு அப்படியே கிராஸ் நாட்டாக நம்ம கண்டினியூவாக போட்டுட்டு வரணும். அந்த மாதிரி போடும்போது நமக்கு வந்து இங்கே இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். இந்த ஹார்ட்டுக்கு மேலே நமக்கு வந்து 2 4 6 8 லைன் வந்து இந்த 50-50 ஒயரும் க்ரீன் ஒயரும் மிக்ஸ்டு. இப்படி இந்த சைட்லேருந்து வர்றது 50-50 ஒயராகவும், இங்கேருந்து போகிறது வந்து க்ரீன் கலர் ஒயராகவும், பிளெயின் ஒயர் ரெண்டும் சேரும்போது இந்த பேட்டர்னில் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த சைடு லெஃப்டில் போகிற ஒயரு இந்த சைடு வரும், ரைட்டில் போகிற சைடு வந்து ஒயர் வந்து இந்த பக்கம் வரும். இந்த பக்கம் உங்களுக்கு போட்டுட்டேன், நான் ஃபுல்லாகவே போட்டுட்டேன். ஒரு சைடு எப்படி போடணும் காமிக்கிறதுக்காக வேண்டியதான் நான் ஒரு சைடு போடாமல் வச்சுருக்கேன். நம்ம அப்படி போடும்போது இந்த 50-50 ஒயர் வந்து மீட் ஆகி நமக்கு இங்கே இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். நடுவில் இந்த ஹார்ட் ஷேப் வந்து பிளெயினாக கிடைக்கும். அதுக்கு வந்து நமக்கு வந்து சாம்பிள் வந்து இந்த பேஸ்கெட்டோட லிங்க் அனுப்பிச்சவங்க இந்த பேட்டர்னில் தான் எனக்கு வேணும், இதே மாடல் தான் வேணும், கலர் மட்டும் வேறு அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லி கஸ்டமைஸ்டாக நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்ததால் நம்ம அதில் எந்த மெத்தடில் போட்டிருக்காங்களோ அதே மெத்தடில் நம்ம அவங்க சொன்ன கலர் காம்பினேஷன் மட்டும் மாற்றிருக்கோம். மற்றபடி வேறு எதுவுமே மாற்றலைங்க. அந்த வீடியோ பார்த்து தான் நான் இந்த பேஸ்கெட்டை போட்டேன். அவங்க வந்து இப்போ சேனல் ரன் பண்ணலை, நிறுத்திட்டாங்க. நம்ம அந்த சேனலோட லிங்க் அனுப்பி தான் நம்மக்கிட்ட நான் கேட்டேங்க. அவங்க இப்போ அந்த ஒர்க் பண்ணுறது இல்லைன்ட்டு காலே போகலைங்க. அதனால் எனக்கு இது போட்டு கொடுக்குறீங்களான்ட்டு நம்ம ரெகுலர் கஸ்டமர் கேட்டதால் 2 பேஸ்கெட் நம்மளுக்கு இதே பேட்டர்னில் பிங்க் ஒன்றும் இது ஒன்றும் ஆர்டர் வந்திருக்கு. நான் இந்த பேஸ்கெட் போடுறேன். நம்ம டீமில் இன்னொருத்தர் வந்து அந்த பிங்க் கலர் பேஸ்கெட்டை ஃபினிஷ் பண்ணுறாங்க. நான் சரி வீடியோக்காக நான் இந்த பேஸ்கெட்டை நான் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நான் இதை பண்ணிட்டுருக்கேன். இப்போ நம்மளுக்கு இது வரைக்கும் நிறுத்திட்டோம். நம்ம பேக்கோட ஹைட்டு இவ்வளோ தாங்க. நான் இதை வந்து அப்படியே நம்ம வந்து ஃபுல்லாக இந்த சைடு உயர் கச்சன்னு இருக்கு. இப்போது இந்த சைடு வால்லேருந்து இங்கே ரைட்டில் போகிற ஒயர் போட்டு இங்கே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இந்த நாட்டில் லெஃப்டில் வர ஒயரை இந்த சைடு வருது. இந்த 8 ஒயரை வச்சு நம்ம போடும்போது இந்த ஹார்ட் ஷேப்புக்கு மேலே இந்த பேட்டர்ன் கிடைக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். இப்போ இங்கே வந்து நமக்கு வந்து 1 2 3 4 5 6 7 8 ஒயரு இங்கே வருது, 8 ஒயர் இங்கே வரல. நம்ம இங்கே ஆனால் வந்து 50-50க்கு 7க்கு 7 கிடைக்கும். அப்படி கிடைக்கிற இதோட நிறுத்தாமல் இப்போ இது வந்து நம்ம சைட்லேருந்து வர ஒயர். இது நான் வந்து
கொஞ்சம் எக்ஸஸாக தான் இருக்குது. சரி, இந்த ஒயரை வந்து கட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ஒரு டைமண்ட் ஷேப் மட்டும், இங்கே மட்டும் நம்ம ஹைட்டில் ஒரு டைமண்ட் ஷேப் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து இங்கே எத்தனை 50-50 ஒயர்லாம் நாட் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 நாட்டு 50-50 ஒயரில் இருக்குது. இந்த 8 நாட்டில் இருக்கிற இன்ட்டுவாக போகிற ஒயரை எடுத்து நம்ம அப்படியே போட்டு 1 முடிகிற வரைக்கும் நம்ம அப்படியே போட்டோம்னா நமக்கு இங்கே வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பு கிடைக்கும். அது கொஞ்சம் வித்தியாசமாக அந்த பேஸ்கெட்லேயுமே அப்படி தான் போட்டு இருந்தாங்க. இல்லை நம்மளுக்கு இந்த ஹைட்லேயே போதும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நமக்கு வந்து இந்த ஒயர் கொஞ்சம் எக்ஸஸாக தான் இருக்குது. அப்படி நீங்கள் பிளெயினாக போதும், நார்மல் ஹைட்டே போதும், இந்த பேட்டர்ன் வேண்டாம் அப்படின்னா சைடில் ஒயர் அளந்து தானே நம்ம இந்த 50-50 ஒயர் விட்டோம். அது வந்து நீங்கள் ஒரு 1/2 ஸ்கேலு கம்மியாக விட்டுக்கோங்க. ஒவ்வொரு சைடும் ஒரு 1/2 ஸ்கேலுக்கு கம்மியாக விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இது கொஞ்சம் ஒயர் எக்ஸ்ட்ராஸாக இருக்குது. நானுமே இந்த பேட்டர்னை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போடுறதுனால எனக்கு எப்படி வரும் தெரியல. சரி, நமக்கு வந்து ஒயர் எக்ஸ்ட்ரா இருந்தால் பரவாயில்லை. ஒயர் கம்மியாக போயிட்டு நம்ம அதுக்கு ஜாயிண்ட் அடிச்சு போடுறத விட கொஞ்சம் ஒயரை வந்து எக்ஸ்ட்ரா போனால் பரவாயில்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம எப்போவுமே இந்த ஜாயிண்ட் அடிக்கிற அந்த ஒட்டு மந்திரம் பண்ணுற வேலையை நம்ம சேனலில் இருக்காது. கொஞ்சம் எக்ஸஸாக எப்பயுமே வச்சுருவோம். நம்ம ஒரு சேனலை பார்த்து போடும்போதுமே ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் ஒரு மாடல் நல்லா இருக்குது, நம்ம அந்த பேட்டர்ன் போடலாம் அப்படின்னாலுமே அதில் சொல்கிறத விட ஒரு ஸ்கேல் 1.5 ஸ்கேல் அளவு நம்ம எப்பவுமே எக்ஸஸாக எடுத்து தான் போடுவோம். நம்ம வந்து நானே தான் டிசைன் போடுறேன், நானே புதுசாக கண்டுபிடிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. ஒரு பேட்டர்ன் நம்ம பார்க்கும்போதோ இல்லை நம்ம கஸ்டமரே வந்து நான் வந்து இது பார்த்தேங்க, எனக்கு இந்த பேட்டர்னில் இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போதும் நம்ம அதை பார்த்து போடும்போது எக்ஸஸாக தான் நான் ஒயர் கட் பண்ணி போடுவேன். எனக்கு இது வரைக்கும் ஒயர் ஷார்ட்டேஜ் ஆச்சு, பத்தலைங்க, நான் இது மாதிரி ஒட்டு போடுறேன் அப்படின்ற அந்த ஒரு இதுவே கிடையாது. எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அது மாதிரி ஜாயிண்ட் அடிச்சு போடுறது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அது ஒரு அந்த அப்படி ஒரு வேலை செஞ்சோம்னா அது வந்து ஒரு வேலை திருப்திகரமாக இருக்காது மனசுக்கு. நான் அந்த ஒயரை அப்படியே கொடுத்து ஓரம் கட்டிட்டு நம்ம அந்த ஒயரை வேணால் வேறு ஏதாவது ஹேண்டில் போடும்போது உள் ஒயராக கூட யூஸ் பண்ணிப்பேன். அது இப்படி தான் ஷார்ட்டேஜ் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா கட் பண்ண ஒயரை கூட நான் ஓரம் வச்சுட்டு மற்ற வேலையை திரும்பவும் எடுத்து வேறு ஒயர் வச்சு வெட்டி போடுவேனே தவிர இந்த ஜாயிண்ட் அடிக்கிற வேலை நம்ம கிட்ட கிடையாது. கஸ்டமருக்கும் நம்ம அது மாதிரி போட்டு கொடுக்க மாட்டோம். சரி, ஒயரை கட் பண்ணிட்டோம், அவங்க கேட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி கொடுக்குறதும் கிடையாது. நம்மக்கிட்ட ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அதனால தான் அடுத்தடுத்து நமக்கு ஒயர் பேஸ்கெட்டுங்க ஆர்டர் வந்துட்டு தான் இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலில் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். பாருங்கள், இப்போ வந்து நான் அந்த டைமண்டை 8 நாட்டு வந்தது, 7 6ன்ட்டு அப்படியே நம்ம அந்த கிராஸ் நாட்டாக போகிறத அப்படியே கண்டினியூவாக நம்ம போட்டுருக்கோம். அங்கே ஒரு டைமண்ட் ஷேப் அந்த 50-50 ஒயர்லேயே நமக்கு கிடைக்கும். சரி, அது நார்மலாக தானே போடுறோம் அப்படின்றதுனால நான் மற்ற விஷயத்த பேசிகிட்ருக்கேன். நம்ம சேனலில் ஹேண்ட் கிராஃப்ட்டுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே சேல் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கும். அடுத்தடுத்து ஒயரு, பீட்ஸு, ஹேண்டில்ஸு எல்லாமே நம்ம சேல் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்கு, ரவுண்ட் ரிங்கு, செயின், ஹேண்ட்பேக் செயின், ஹேண்ட்பேக் போடுற அந்த பீட்ஸு, நரம்பில் போகிற பீட்ஸு, ஒயரில் போடுற பீட்ஸு, அப்புறம் 50-50 ஒயரு, நார்மல் ஒயரு, மெட்டாலிக் ஒயரு, ஜிக்னா ஒயரு எல்லாமே சேல் பண்ணிட்டு தான் இருக்கும். நம்மளுக்கு சேல் ஆயிருந்தா எனக்கு தான் வீடியோ எடுக்க டைம் இல்லாமல் நம்ம கொரியரை அப்படியே அனுப்பிடுறோம். எனக்கு டைம் இருக்கிற பட்சத்தில் நம்ம வாரத்தில் ஒரு நாள் அப்படியே எப்போ டைம் இருக்கோ அப்போ மட்டும்தான் வீடியோ எடுக்கிறோம். மற்றபடி ஆர்டர்ஸ் போயிட்டு தான் இருக்குது. நம்ம வாங்கி அடுத்தடுத்து போட்டுட்டு தான் இருக்கோம். முந்தின நாள் கூட நம்ம ஒரு 5 கட்டு மேக்ரம் ஒயரு, அதுக்கு லிங்க்கு கேட்டாங்க, செயின் கேட்டாங்க. நம்ம எல்லாமே வாங்கி தான் அனுப்பியிருக்கோம். எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லாதால நம்ம வந்து செல் பண்ணி எல்லா மெட்டீரியலும் காட்டிட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு காட்டிட்டு தான் அனுப்பணும்னு கிடையாது. நம்ம சேல் பண்ணுறோன்றத நம்ம கஸ்டமருக்கு, வியூவர்ஸ்க்கு சொல்லியாச்சு. அவங்க வந்து பார்த்துட்டு நம்மக்கிட்ட ரெகுலராக ரேட்டும் கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுனால தொடர்ந்து நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க.
நம்மளும் அனுப்பிட்டு தான் இருக்கோம். புது ஆர்டர்ஸும் நம்மளுக்கு தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது. இப்போது ஆந்திராலேருந்து எனக்கு அவங்க பேசுகிற அந்த தெலுங்கு என்னால் புரிஞ்சிக்க முடியுதே தவிர தெலுங்கில் அவங்களுக்கு தமிழ் தெரியாதான். தெலுங்கில் பதிலே எனக்கு சொல்ல தெரியல. உண்மை அதுதான். எனக்கு தெலுங்கு தெரியாது. ஏதோ பேசுகிறத புரிஞ்சுப்போமே தவிர தெரியாது. பட் இருந்தாலும் அவங்க எனக்கு நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி அவங்க கொஞ்சம் மெனக்கெட்டு பேசியும் நான் அவங்களுக்கு புரிய வைக்கணுன்ற மாதிரி பாதி தமிழ்லையும் பாதி இங்கிலீஷ்லேயும் சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு இப்போ அவங்க பட்டர்ஃப்ளை பிராண்டில் 20 கட்டு ஒயரு அப்புறம் நிறைய மெட்டீரியல்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. நான் அதை ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் என்னென்ன மெட்டீரியல் அவங்களுக்கு அனுப்புகிறேன்றதை நான் போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த மாதிரி நமக்கு லாங்குவேஜே புரியலைன்னா கூட நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்து பண்ணணும். நான் பார்த்தேங்க உங்கள் சேனலில் வாங்கினவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணேன். எங்கள் ஏரியாலே ஒருத்தர் வாங்கியிருக்காங்க. அவங்க சொன்னாங்க இங்கே வாங்குங்க மெட்டீரியல் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் அதனால் ஆர்டர் பண்ணுறேன்றத அவங்கள அடுத்தடுத்தும் சொன்னாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் நமக்கு ரெஃபர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம விற்கிற மெட்டீரியலோட குவாலிட்டி ரேட்டு எல்லாமே இப்படி இருக்குன்றத நம்ம வியூவர்ஸும் நிறைய பேர் ரெஃபர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த விதத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம வியூவர்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸையும் நம்மளால் ரேட்டும் குவாலிட்டியும் பெஸ்ட்டாக கொடுக்க முடியுதுன்றதில் நான் நிஜமாகவே ரொம்ப சந்தோஷப்படுறேன். எந்த விதத்துலையும் நம்ம வாங்குகிற மெட்டீரியல் மார்க்கெட்டில் ஒரு மெட்டீரியல்னால் அது பெஸ்ட்டு குவாலிட்டியும் இருக்குது, லோ பட்ஜெட்லேயும் இருக்குது, ஹை பட்ஜெட்லேயும் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். எந்த ஒரு பொருளுமே இந்த நம்ம விற்கிற ஒயர் கூட மெட்டீரியலு ஹேண்ட்கிராஃப்ட் மெட்டீரியல்னு சொல்லலை. ஒரு சாரீ எடுத்தாலுமே ஒரே டிசைன் ஒரே மாடலில் அது லோ பட்ஜெட்லேயும் வருது, ஹை பட்ஜெட்லேயும் வருது. அந்த மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியலுமே அந்த மாதிரி கிடைக்குது. நம்ம ரேட்டை இது பண்ணாமல் குவாலிட்டியில் நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்றதான் என்னோட கான்செப்ட். இதே மாதிரி தானே இருக்குது, இதுக்கும் அதுக்கும் என்ன ஜனங்களுக்கு வித்தியாசமாக தெரிய போகுது. நம்ம இதை வாங்கி கொடுத்துட்டா என்ன, ரேட்டு இல்லைங்க, இது குவாலிட்டி இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி குவாலிட்டி இல்லாமலாம் இல்லை. ஒவ்வொரு பொருள்லேயும் தரம் இருக்குது. லோ குவாலிட்டியும் இருக்குது, ஹை குவாலிட்டியும் இருக்குது. இல்லாமல் இல்லை. ஒரு ஆம்லா பீட் செட் தான் இருக்குது, டைமண்ட் பீட் செட் தான் இருக்குது. எல்லாத்துலேயுமே லோ குவாலிட்டியும் இருக்குது, ஹை குவாலிட்டியும் இருக்குது. நம்ம வாங்குகிற மெட்டீரியல் தான் பெஸ்ட்டாக வாங்கணும் அப்படின்றது தான் நம்மளோட நான் எல்லா பீட்ஸுக்குமே டிஃப்ரெண்ட்டும் உங்களுக்கு காட்டியிருப்பேன். நம்ம சேனலில் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி இந்த குவாலிட்டியில் இப்படி இருக்குன்ட்டு. ஆனால் நான் 2 பீட்ஸும் வாங்கி அதுக்கு 2த்துக்கும் உண்டான டிஃப்ரெண்ட்டையும் நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம காட்டியிருக்கோம். இது மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வையுமே நம்ம தான் கொடுத்தோம். அதே மாதிரி ஒயருமே நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேட்குற இப்போ ஒரு கஸ்டமர் லோ பட்ஜெட்டில் கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒயர் நம்ம கம்மி விலையில் டீலக்ஸ் ஒயரு அந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லை எனக்கு குவாலிட்டி தான் முக்கியம் அப்படின்றவங்களுக்கு ஹை குவாலிட்டியாக இந்த பட்டர்ஃப்ளை பிராண்டு அந்த மாதிரி பிராண்டட் ஒயரை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அது கேட்குற கஸ்டமர்ஸு ரேட்டை பொறுத்து தாங்க இருக்குது. அவங்களுக்கு நம்ம தெளிவாக சொல்லிவிடுவோம். முதல்ல நீங்கள் கேட்குற விலைக்கு நான் இந்த ஒயரில் தான் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்றதையும் நம்ம தெளிவாக சொல்லிட்டு தான் ஒர்க் பண்ணுறோம். அப்படியே பேசிக்கிட்டே பாருங்கள். இப்போ இந்த சென்டரில் 1 2 3 4 5 6 7 8க்கு 8 ஒரு 50-50 ஒயரில் டைமண்ட் வந்துடுச்சு. அவங்களுமே இந்த மாதிரி தான் போட்டுருந்தாங்க. நானுமே இதே மாதிரி அவங்க கேட்டதுனால நான் இதே மாதிரி கொஞ்சம் கூட மாற்றம் இல்லைங்க, இதே மாதிரி தான் போட்டிருக்கேன். இந்த ஃப்ளவருமே அவங்க இப்படி தான் போட்டுருந்தாங்க. நான் இந்த கலர் காம்பினேஷன் அவங்க சொல்லிட்டாங்க, எனக்கு சுற்றி ஃபஸ்ட்டு இந்த கலர் வரணும், 2வது இந்த கலர் வரணும், 3வது இந்த கலர் வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே அவங்க கஸ்டமைஸாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டாங்க. நம்ம அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கோம். இப்போது இவ்வளோ தாங்க பேஸ்கெட்டோட ஹைட்டு. இது மேலே சென்டரில் மட்டும் ஒரு டைமண்ட் 8க்கு 8 டைமண்டில் ஆஃப் டைமண்ட் எக்ஸ்ட்ரா வருது. அவ்வளோதான். நீங்களும் இந்த பேஸ்கெட்டை ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். இப்போ இந்த பக்கம் நான் சைடு வாக்கு உங்களுக்கு காட்டுறதுக்காக போடலை. இதை சைடை முடிச்சுட்டு நான் இந்த பேஸ்கெட்டோட அவுட்புட் எப்படி வந்திருக்குன்றத நான் அடுத்த வீடியோவில் ஒரு மெஷர்மெண்ட் வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் போட்டு காட்டணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த பேஸ்கெட்டை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு ஒயர் எதுவுமே ஷார்ட்டேஜ் ஆகலைங்க, கரெக்டாக இருக்குது பாருங்கள். இங்கே சைட்லலாம் வந்து இந்த 10 நாட்டுக்கு சொருகிற அளவுக்கு தான் இருக்குது. இந்த சைடில் அளந்து விட்ட இந்த 50-50 ஒயர் தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு ஆஃப் ஸ்கேல் மொத்தத்தில் ஆஃப் ஸ்கேல் நான் வந்து 3 இன்ச்சு தான் விட்டுருப்பேன். நீங்கள் மொத்தத்தில் ஆஃப் ஸ்கேல் விட்டுட்டு நீங்கள் அளந்து இந்த கட்டு ஒயர்லேருந்து ஆஃப் ஸ்கேல் அளவு அளந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஒயர் வேஸ்ட் ஆகாது. எனக்கு கொஞ்சம் வேஸ்ட்டாக தான் ஆச்சு. இந்த 16 துண்டு ஒயரும் கொஞ்சம் ஒரு 5 இன்ச்சுக்கு 16 துண்டு ஒயரும் வேஸ்ட்டாக தான் ஆச்சு. அடுத்த பேஸ்கெட்டில் நாங்கள் அதை சரி பண்ணிட்டோம். பிங்க் கலர் போடுறதுல இது மாதிரி வருதுன்னு சொன்ன பிறகு அவங்க கம்மி பண்ணிட்டாங்க. போட்டுன்னு தான் இருக்காங்க. அவங்க பேஸ் போட்டு ஹைட் இப்போ தான் வளர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வீக்கில் அதையும் முடிச்சுருவாங்க. நான் அது என்னால் வீடியோ எடுக்க முடியும்னா நான் எடுத்து அனுப்புகிறேன். இல்லைன்னா நீங்கள் இதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ ஒன்றுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.